ஒரு இசை வழக்கத்தை உடைத்து வித்தியாசமாக ஒலித்தது. ஒரு கோல் சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேறியது. ஒரு சுவை உலகம் முழுக்க கொண்டாடும் நாளாகவே மாறியது. இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இந்த வருஷத்தோட 236வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களை விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 24. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் முதலாவதா இசைக்கு எல்லை இல்லை. வித்தியாசமான ஓசையும் ஒரு நாள் இசையாக மாறலாம். வழக்கமான இசை அனுபவத்திலிருந்து சற்று விலகி வித்தியாசமான புதுமையான மற்றும் வழக்கத்திற்கு மாறான இசையை ரசிக்க ஊக்குவிக்கும் நாளாக இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் மியூசிக் டே இன்று அனுசரிக்கப்படுகிறது. வித்தியாசமான இசைக்கருவிகள், வழக்கத்திற்கு மாறான ஒலிகள், புதிய இசை அமைப்புகள் என புதுமையான முயற்சிகளை கேட்பதோடு நாமே ஒரு வித்தியாசமான இசையை உருவாக்கி பார்க்கவும் இந்த நாள் ஊக்கமளிக்கிறது. அடுத்ததா, கத்தி கூர்மையாக இருக்கட்டும், கையாள முறை மட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும். சமையலறையில் தினமும் பயன்படுத்தும் ஒரு பொருளின் வரலாற்றையும் அதன் பாதுகாப்பான பயன்பாட்டையும் நினைவூட்டும் நாளாகத்தான் இன்று நேஷனல் நைஃப் டே அனுசரிக்கப்படுகிறது. கத்திகளின் வரலாறு, சமையலில் அவற்றின் பயன்பாடு மற்றும் அவற்றை முறையாக பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாளாக நேஷனல் நைஃப் டே அனுசரிக்கப்படுது. இதே போல ஆகஸ்ட் 24 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. ஒரு காலத்தில் சூரிய குடும்பத்தின் 9வது கோள், ஒரே நாளில் அந்த பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்ட கோள் அந்தஸ்தை இழந்தாலும் ரசிகர்களின் அன்பை இழக்காத புளூட்டோ. 2006 ஆகஸ்ட் 24 அன்று சர்வதேச வானியல் ஒன்றியம் புளூட்டோவை முழுமையான கோள் என்ற வகைப்பாட்டில் இருந்து நீக்கி குள்ளக்கோள் என்ற மறு வகைப்படுத்தியது. புளூட்டோவின் வரலாறு, அதன் தன்மை மற்றும் சூரிய குடும்பத்தில் அதன் நிலை குறித்து அறிந்து கொள்ளும் நாளாக புளூட்டோ டிமோட்டட் டே இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த வரிசையில் வெளியில் மொறுபொறுப்பு, உள்ளே மென்மையான சுவை, வெண்ணெய், பழங்கள், மேப்பிள் சிரப் என கூடுதல் சுவையோடு நம்மை கவரும் வேஃபில்களுக்கான நாள் இன்று. அதுதான் நேஷனல் வேஃபில் டே. இறுதியா, திரையில் பாடிய ஒரு குரல் திரையுலகில் தனக்கென தனி பயணத்தை உருவாக்கியது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் மட்டுமல்ல, இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரான ஜோசப் விஜயின் தாயாரான சோபா சந்திரசேகரின் பிறந்த நாள் இன்று. உங்கள் பலவீனத்தை காரணமாக்காதீர்கள், அதையே பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளைய தேதியில் சுவாரஸ்ய செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.